பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வேதத்தில் ஒரு வசனத்தை பார்க்கலாம். சராசரி மனிதர்களாக நமக்கு அன்றாட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், கவலைகள் எல்லாம் வரும். அந்த கவலைகள் வரும்பொழுது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேதத்தை எடுத்து உடனே நம்ம வாசிக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 139வது சங்கீதம் 13வது வசனம் சொல்கிறது, நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்கிறாரு. அப்போது நம்மளோட எல்லா கவலைகளையும் யார் அறிகிறாருன்னா, துல்லியமாக அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறாரு. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, நீரே என் உள்ளந்திரியங்களை உருவாக்கினீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை மறைத்தீர். அப்போது நம்மளுடைய எல்லா மனசில் இருக்கிற எல்லாவற்றையும், நம்முடைய உணர்வுகள், நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளை பற்றி கடவுளை விட வேறு யாராலையும் அதிகமாக அதை அறிந்து கொள்ளவே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் அவருடன் அமைதியான ஒரு நேரத்தை கடவுளிடம் நம்ம என்ன பண்ணணுமா, செலவு பண்ணணுமா. நம்மளுக்கு கிடைக்கிற அந்த நேரத்தை கடவுளுக்காக நம்ம என்ன பண்ணணும், செலவு பண்ணணும். எப்படி அப்படின்போது வேதத்தை நம்ம வாசிக்கணும். அப்போ கவலைகள் வரும் பொழுது நம்ம மனதில் இந்த வேதத்தை வாசிக்க அந்த பதட்டங்கள், கவலைகள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு ஒரு விடுப்பு வரும். அதிலிருந்து நம்ம விலகி கடவுளோட நீண்ட நேரம் நம்ம பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை வாசிக்கலாம் அப்படின்னு இதன் மூலம் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆமீன்.